அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 15/7/2026 அன்று திருவடலூரில் ஜோதி தரிசனம். ஒரு அன்பர், ஒரு சிறப்பு பார்வை. ஐயா, உங்களுடைய பேர் என்ன? என் பேர் ராமலிங்கம். அற்புதம் அற்புதங்க. சரி, 1950 எங்கள் அம்மா அப்பா என்னை தவம் இருந்து ஐயா என்னை தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடியே 1950 மார்கழி மாதம் 5ஆம் தேதி என்னை ஐயா பையனாக வச்சு எனக்கு தொண்டு செய்யன்னு சொல்லிட்டாரு. ஐயா எனக்கு கிணவுல என்ன சொன்னார், அருள் பெரும் ஜோதினாக்கா அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணைன்னா ஐயா தனி பெரும் கருணையில் ஜோதியை காட்டுறாங்க. இதாங்க அதுக்கு அர்த்தம். ராத்திரியில் காலையில் நான் 5:30 மணிக்கு எனக்கு கிணவுல சொன்னார். ஐயா பேரில் எனக்கு பற்றுதல், அவருக்கு தொண்டு செய்கிறது எனக்கு உண்டு. மாயரம் சுத்த சன்மார்க்க பொதுச் செயலாளராக இருக்கேன் 22 வருஷமா. ஐயா, இப்போ எங்கே எவ்வளோ ஆண்டுகளை வந்துட்டு இருக்கீங்க? நான் 5 வருஷம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அக்கா கூட எல்லாம் வருவோம், வண்டி கட்டிட்டு வருவோம், சமைச்சு போட்டுட்டு அன்னதானம் செய்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். சரி, இப்போ நீங்கள் 25 வருஷமா தொண்டு செய்துக்கிட்டு இருக்கேன் ஐயாவுக்கு. இப்போ இந்த வடலூர் பெருவழியே ரொம்ப புனிதமான இடம், அதாவது பிரபஞ்சத்துக்கு கூட தலைமை இடம் இது இல்லைங்களா? ஆமாம். இந்த பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொதுமக்களுக்கு எல்லாரும் ஐயாவை பார்த்து அவங்க ஜோதியை பார்த்துட்டு போகிறது அவங்க வளர்ச்சியாக இருப்பாங்க, அவங்க புள்ளிவா வளர்ச்சியாக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா நல்ல ஆத்மாவுக்கு போவாங்க. இதுதான் வள்ளல் பெருமானார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்வரமே அப்படிங்கிறாரு. ஆமாம். சரி சரி, ஓகே, சரி சரி சரி. இப்போ மாதம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வரணும். இந்த புனித இடத்துல எல்லாருமே காலடி படம் இல்லைங்களா? இங்கே வந்துட்டு போனாலே அவங்க குடும்பம் மேட்சியாக இருக்கும், அவங்க மக்களும் நல்லா இருக்கும், அவங்க தாய் தகப்ப அவங்க ஆத்மா நல்ல ஆத்மாவுக்கு போயிருப்பாங்க. நமக்கு கை கால் என்ன நல்லா இருப்போம், உடல் நல்லா இருந்தால் ஐயாவை பார்த்தாலே உடல் நல்லா குணமாக இருக்கும். ஐயா, இப்போ அசைவம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்க அந்த காலத்திலேருந்து அதை சாப்பிட்டுட்டாங்க. சொல்லும் பொழுது நான் வேணா இனிமேல் அசைவம் சாப்பிடாத இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறவங்கள்ட்ட இல்லை, சாப்பிடாத இருங்க, நீங்கள் எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாமல் இருந்தால் உங்கள் ஐயா உருவம் அவர் ஜோதி காட்டுறதுலேயே தெரியும்னு ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா உயிரையும் நம்மளுடைய உயிர் போர் நேசிக்க வேண்டும் இல்லைங்களா? ஆமாம். அதாவது அனைத்து உயிர்களும் தம் உயிர் போல் நேசிக்க வேண்டும், அதான் ஆன்ம ஒழுக்குங்கிறார் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க, சரி சரி. இதில் அன்னதானம் பண்ணுறாங்களே, அதை பற்றி? அன்னதானம் நாங்கள் மேட்டுக்குப்பத்தில் ஐயா மறுவிடத்துக்கு எதிரில் ஒரு 12 லட்சத்துக்கு நாங்கள் அன்னதானம் செய்கிறோம். அன்னதானத்தோட மகிமை பற்றி சொல்லுங்கள். அன்னதானத்தோட மகிமை சொல்லுங்கள். அன்னதானத்தில் நம்ம அம்மானுக்கு நம்ம மக்களுக்கு அன்னதானம் செய்கிறோமோ அம்மானுக்கு நம்ம நம்மளை 10 பேரும் நம்மளை ஐயா மாதம் என்ன பூசத்துக்கு வாங்கம்பாங்க. இதை முடிச்சுட்டு நான் இப்போ ஐயா மேட்டுக்குப்பத்துக்கு போய் ஐயாவை 12 மணி நெய்வேத்தியம் செய்வாங்க. அங்கே போய் கலந்துட்டு தான் நான் காலையில் ஊருக்கு போவேன். சரி, இப்போ நெத்தியில் திருநீர் இருக்கு இல்லைங்களா? திருநீர் வைக்கிறாங்களா? ஆமாம். நெத்தியில் திருநீர், அது மங்கள திருநீர். ஆமாம். அதை பற்றி 2 வார்த்தை. ஐயானுடைய விபதி எடுத்து விட்டாலே நம்ம உடம்புல இருக்க நோய்கள்லாம் தீர்ந்துடும். அப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு திருநீர் அது திருநீர்லேயே பிறந்து, திருநீர்லேயே வளர்ந்து, திருநீர்லேயே சித்துக்கள் செய்து, திருநீர்லேயே மகிமை செஞ்சிருக்காரு வள்ளல் பெருமானார் இல்லைங்களா? ஆமாங்க. திருநீர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதாவது வடலூர் அப்படின்னாலே திருநீர், திருநீர் அப்படின்னாலே வடலூர் இல்லைங்களா? ஆக மட்டும் ஒவ்வொரு பூசத்துக்கும் வர அன்பர்கள் திருநீர் கண்டிப்பாக தரிக்கணும் இல்லைங்களா? எல்லாருக்கும் நல்லது செய்வார். கோடி மக்களுக்கும் இங்கே வரவங்க அத்தனை பேருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்வார் ஐயா. சரி, அற்புதங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. அதனால இப்போ மாதம் வந்துடுங்க, எல்லாரும் வரணும். எல்லாரும் வருவாங்க. ஒருத்தவங்க வரும்பொழுது அவங்க அடுத்த மாதம் 10 பேருக்கு சொல்லி வாங்க வடலூர் போயிட்டு வருவோம், ஐயாவை பாருங்க, உங்களுக்கு மனசுல அம்மா நிம்மதியா இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுல இருக்காது, நிம்மதியா இருப்பீங்க, தூக்கம் இல்லாத இருந்தா நல்லா தூங்கி ஏந்திருப்பீங்க, ஐயாவை நினைச்சிட்டு படுங்க, வள்ளலாரேன்னு நினைச்சிட்டு படுத்தாலே போதுங்க. சரி, அற்புதங்க, நன்றிங்க. சார் நன்றி. திருச்சிற்றம்பலம். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்வரமே, அனைவரும் வருக, இறை அருள் பெறுக.
நன்றி. திருச்சிற்றம்பலம்.